துளசி செடிக்கு மட்டும் மற்ற செடிகளுக்கு இல்லாத சிறப்பு ஏன் தெரியுமா? சமஸ்கிருத நூல்களில் துளசியை விருந்தா என்று அழைக்கின்றனர். அசுர அரசரான கால்நேமியின் அழகிய இளவரசிதான் இந்த துளசி. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீயில் இருந்து பிறந்த ஜலந்தருக்கு விருந்தா இளவரசி மீது காதல் வந்தது. விஷ்ணு பகவானின் தீவிர பக்தையாக விளங்கினார் விருந்தா. ஆனால் ஜலந்தருக்கோ கடவுள் என்றாலே வெறுப்புதான். விருந்தாவை மணந்த பின் அனைவராலும் வெல்ல முடியாதவனாக மாறினான் ஜலந்தர். அவனின் ஆணவம் அதிகரித்தது. சிவபெருமானை வீழ்த்தி அண்ட சராசரத்திலேயே சக்தி வாய்ந்த கடவுளாக திகழ வேண்டும் என்பதே அவனின் லட்சியமாக இருந்தது. ஜலந்தரின் சக்தி அதிகரித்துக் கொண்டிருந்தது. இது அனைத்து கடவுள்களுக்கும் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தியது. அனைத்து தேவர்களும் உதவியை நாடி விஷ்ணு பகவானிடம் சென்றனர். அதன்படி சிவபெருமானுடன் ஜலந்தர் போரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஜலந்தர் போல் வேடமிட்டு விருந்தாவிடம் வந்தார் விஷ்ணு பகவான். முதலில் அவரை அடையாளம் காண முடியாமல் ஜலந்தர் தான் வந்துவிட்டான் என்று நினைத்து அவரை வரவேற்க சென்றாள். ஆனால் விஷ்ணு பகவானை அவள் தொட்ட மறுவினாடியே அது அவளின் கணவன் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய தூய்மை கெட்டுப் போனதால் ஜலந்தர் தாக்குதலுக்கு உள்ளானார். தவறை உணர்ந்த அவள் தனது சுய ரூபத்தை காட்டுமாறு விஷ்ணு பகவானிடம் கேட்டுக்கொண்டாள். தன் கடவுளே தன்னிடம் விளையாடியுள்ளார் என்பதை அறிந்து அவள் உடைந்து போனாள். தனது மனைவியின் தூய்மை என்ற பாதுகாப்பு ஜலந்தரை விட்டு போனதால் சிவபெருமானால் அவன் கொல்லப்பட்டான். மனமுடைந்த விருந்தா தன் வாழ்க்கையை முடிக்க முடிவெடுத்தாள். அவள் இறக்கும் முன்பு இனி அவள் துளசியாக அறியப்படுவாள் என விஷ்ணு பகவான் அவருக்கு வரமளித்தார். அதன்படி இனி விஷ்ணு பகவானை வழிபடும் போது துளசியும் வழிபடப்படும். துளசி இலை இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு செய்யப்படும் பூஜை முழுமை பெறாது என்று அருளினார்.